இந்த ஒரு எழுச்சியை பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி, ஒரு இமாலய வெற்றி தமிழ்நாட்டில் பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு, புரட்சி தலைவர்களுடைய அரசு, நம்முடைய அருமையண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலாளர் EPS தலைமையிலே மலரும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இதை நாம் நிச்சயமாக தெளிவுபடுத்துகின்றது. காரணம், ஒவ்வொரு தொண்டர் முகத்திலும் ஒரு ஆனந்தம். தேர்தலுக்கு சில மாதங்கள், குறிப்பாக 3 மாதமே உள்ள நிலையில் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், எனவே ஸ்டாலினே கோ பேக் என்கின்ற அளவிற்கு மக்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கின்ற வகையில் நிச்சயமாக ஒரு மாற்றம், அதுவும் சட்டமன்ற பொதுத்தேர்தலிலே மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும் என்பதற்கு இன்றைய தினம் அந்த விருப்ப மனு கேட்பவர்களுடைய அந்த எழுச்சியை பார்க்கும்போதே கண்கூடாக தெரிகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.